எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் ஆப்ஷனர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மே செகண்ட் வீக்கோட வீக்லி அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரைடே பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து -0.3% முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி நஸ்டாக்கும் -1.4% முடிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்திங்கன்னா 16,360 முடிஞ்சிருக்கு. ஸோ இது நம்ம நிஃப்டி க்ளோஸ் பண்ணதோட ஒரு 60-70 பாயிண்ட்டு மைனஸில் இருக்குது. ஸோ நேற்று வந்து இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்டர் பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டடோட கொஞ்சம் கம்மியாக தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் இயர் ஆன் இயர் 2000 crore வந்து அதிகமாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மண்டே வந்து ரிலையன்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிஃப்டி வந்து ரியாக்ட் ஆகலாம். ஸோ இப்போ நம்ம சார்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ நேற்று பார்த்திங்கன்னா நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஸோ ஒரு கேப் டவுன் ஆகிட்டு ஒரு டோஜி கேண்டிலோடு முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா சப்போஸ் இந்த ஹை இருக்கு இல்லைங்களா, ஸோ 34,800. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தது வந்து இந்த கேப் ஃபில் பண்ண பார்க்கும். ஸோ 35,200 வரைக்கும் போகலாம். ஸோ இந்த 35,200 பிரேக் ஆச்சுன்னா ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் பார்த்திங்கன்னா 36 வரைக்கும் தான் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எந்த ஒரு ரைஸாக இருந்தாலும் சரி, ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ புட்டை அதிகமாக செல் பண்ணாதீங்க. ஸோ ஒரு சின்ன ரைஸ் வந்தாலே நான் வந்து கால் செல் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நான் நிறைய குவான்டிட்டி ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோடய ட்ரேட் எல்லாமே போஸ்ட் பண்ணுவேன். ஸோ டவுன் சைடு பார்த்திங்கன்னா ஸோ நேற்றோட லோ இருக்கு இல்லைங்களா 34,400. ஸோ இது பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து 34,000 ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த 34,000 பிரேக் ஆச்சுன்னா அடுத்தது வந்து 33, அதுக்கப்புறம் 32,000 கூட போக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மேல் சைடு வந்து 36,500 வரைக்கும் தான் போகும். ஸோ நான் வந்து கால் செல் பண்ண போகிறேன். சப்போஸ் மார்க்கெட்டு மேலே போச்சுன்னா கொஞ்சம் புட்டு செல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 36,000 போயிடுச்சுன்னா நான் வந்து ஸ்ட்ராடெல்லாம் கன்வெர்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நிஃப்டி அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேப் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு டோஜி கேண்டிலோடு முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளோட பிளான் பார்த்திங்கன்னா ஸோ இந்த ஹை இருக்கு இல்லைங்களா, ஸோ எஸ்டர்டே ஹை இருக்கு இல்லைங்களா, ஸோ இது பிரேக் பண்ணிச்சுன்னா ஸோ இந்த கேப்பை ஃபில் பண்ண பார்க்கும். ஸோ 16,700 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 16,800 வந்து ரொம்ப நாளாகவே ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அது பிரேக் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அவ்வளோ ஈஸியாக பிரேக் ஆகாது. ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் பார்த்திங்கன்னா 17,100 தான் இந்த வீக் எக்ஸ்பைரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நிஃப்டிலையும் சரி எந்த ஒரு அப் மூவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கால் செல் பண்ணலாம். சப்போஸ் 16,800 ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு ஸ்ட்ராடல் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ப்ராட் பேஸாக டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ புட்டு அவ்வளோ செல் பண்ணாதீங்க, கால் செல் பண்ணுங்கள். சப்போஸ் கால் சைடு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புட் செல் பண்ணிவிட்டு ஸ்ட்ராடல் மாதிரி கன்வெர்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 36,000 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 35,500 அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ கால் பார்த்திங்கன்னா புட்டோட அதிகமாக செல் பண்ணியிருக்காங்க. ஸோ புட் சைடு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து 34,000 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 34,500 இருக்குது. ஓகே, ஸோ நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்ப்போம். ஸோ நிஃப்டியில் பார்த்திங்கனாலும் கால் சைடில் 17,000 மேக்ஸிமம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 17,400 இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 16,700, 16,800. ஸோ கால் பார்த்திங்கன்னா நிறையா ரைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, புட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் தெரியும். ஸோ அந்த கேப் ஃபில் பண்ணுற மாதிரி மார்க்கெட்டை வந்ததுன்னா மேபி புட்டில் கொஞ்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகலாம். ஸோ புட்டில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதை விட்டுருங்க. ஸோ 15,100 இது வந்து ஹெட்ஜிங்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 16,000 புட்டில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 15,500. ஸோ இதுவும் மேக்ஸிமம் வந்து ஹெட்ஜிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 16,400 தான் புட் அதிகமாக இருக்குது.
ஸோ ப்ராட் பேஸாக பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இன்னும் இருக்குது. ஸோ மண்டே இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத பொறுத்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து எந்த ரைஸாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் செல் ஆஃப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கால் மட்டும் அதிகமாக செல் பண்ணுங்கள், புட்டு கொஞ்சம் கம்மியாக வச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் ரிசல்ட் பார்ப்போம். சாட்டர்டே அவ்வளோ ரிசல்ட் இல்லை. மண்டே பார்த்தீங்கன்னா ஸோ எஸ்ஆர்எஃப், பிவிஆர் இந்த மாதிரி சின்ன ரிசல்ட் தான் இருக்குது. டியூஸ்டே பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் இருக்குது. ஸோ ஏஷியன் பெயிண்ட்டுக்கு நிஃப்டியில் கொஞ்சம் வெயிட்டேஜ் இருக்குது. ஸோ இதை மெயினாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிப்லா, டோரன் பவர், எம்ஜிஎல், எம்ஆர்எஃப், ஐடியா, ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரிசல்ட் இருக்குது. ஓகே. ஸோ 11th பாருங்கள். 11th வந்து பெட்ரோநெட்டு, பஞ்சாப் நேஷனல், அதுக்கப்புறம் அடானி போட்ட ரிசல்ட் இருக்குது. சப்போஸ் யாராவது ஸ்டாக்காக வாங்கி வச்சுருந்தாங்க, ஸோ இந்த டேட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தர்ஸ்டே வந்து எல்என்டி, அதுக்கப்புறம் டாடா மோட்டார்ஸ் ரிசல்ட் இருக்குது. ஸோ மாருதி பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ரைடே பந்தன் பேங்க், அதுக்கப்புறம் டெக் மகேந்திரா, எஸ்கார்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி சரிங்களா. ஸோ திரும்ப வந்து நான் மண்டே மார்னிங் டெய்லி அனாலிசிஸில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தமிழ் ஆப்ஷன்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.